கர்மா என்பது நாம் செய்யும் செயல்தாங்க. இது ஒரு சமயம் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் அப்படியே தெரு வழியாக போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கிறப்ப அப்போது அந்த தெருவில் ஒரு பிச்சைக்காரனை உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த அர்ஜுனர் என்ன பண்ணுறாரு, ஐயோ இவன் பிச்சை இவனுக்கு உதவலான்னு நினச்சிக்கிட்டு ஒரு மூட்டையில் தங்க காசுகளை கட்டி அவங்ககிட்ட கொடுத்து, அப்பா இதை நீ பழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நீ பிச்சை எடுக்காத இனிமேலன்னு சொல்லிட்டு அர்ஜுனரும் கிருஷ்ணரும் போகிறாங்க. போய்கிட்டே இருக்கப்போ இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணால் அந்த காசை தூக்கிட்டு ஓடியாரான் அவங்க வீட்டுக்கு. வர்ற வழியில் இதே மாதிரியே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை இவன் பார்க்காதவன் மாதிரி குடுகுடுன்னு ஓடி போயிடுறான் அவங்க வீட்டுக்கு. போய்கிட்டே இருக்கிறப்ப ஒரு திருடன் இவன் காசை அபகரிச்சுக்கிட்டு போயிடுறான். சரின்ட்டு போய் இவன் வீட்டில் கவலைப்பட்டு உட்காந்துருந்துட்டு மறுநாள் வரான். மறுநாள் அதே இடத்துலையே உட்காந்து பிச்சை எடுக்க உட்காந்துருக்கான். அப்போ என்ன பண்ணுறான், அர்ஜுனர் வர்றாரு. ஏன்பா நேற்று கொடுத்தேனே நீ அதை வாங்க என்ன பண்ணேன்னு, இது மாதிரி நான் ஒரு பிச்சைக்காரன் வந்தாங்க, அவன் திருடிக்கிட்டு போயிட்டான் அந்த ஒரு திருடன் ஒருத்தன் இந்த மூட்டையை பார்த்த உடனே அவன் எடுத்து திருடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறான். சரிப்பா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு வைரத்தை எடுத்து கொடுக்குறாரு. வைரத்தை கொடுத்து இதை வச்சு நீ படைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணால் இவன் இந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு போகிறான். போய்கிட்டே இருக்கிறப்ப போய் வீட்டில் பார்க்குறான். போய் மனைவி கிட்ட சொல்லலான்ட்டு பார்க்குறான். அப்போ மனைவி தூங்கிட்டு இருந்தாங்க. சரி இந்த வைரத்தை நம்ம எப்படி பாதுகாத்தாக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இவன் அடுப்படிக்கு போகிறான். அடுப்படியில் ஒரு பானை வெறும் பானையாக இருக்குது. அதுக்குள்ளே இந்த வைரத்தை போட்டு மூடிடலாம். சரி மனைவி எழுந்ததுன்னு சொல்லலாம், அவளை தொந்தரவு செய்ய வேணாம்னு சொல்லிட்டு இவனும் படுத்துருக்கான். இவன் படுத்து தூங்கின உடனே அவங்க மனைவி எழுந்திருக்கிற வேலை செய்யறதுக்கு பார்க்குறாங்க. தவளை இந்த பானை வெறுமாக இருக்க போய் தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த பானையை எடுத்துக்கிட்டு போய் ஆற்றுல தண்ணி எடுக்கிறான். தண்ணி எடுக்கிறப்ப இவளுக்கு இந்த தெரியாது இல்லையா, நல்லா கழுவி தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுறான். வந்த உடனே தண்ணியை வச்சு மூடிடுறா. அங்கேருந்து அவங்க வீட்டுக்காரர் எழுந்திருக்கிறார். அந்த பிச்சைக்காரர் எழுந்திரிச்சு கேட்குறான், கொஞ்சம் தேடுறான், பானை எங்கே பானையில் இருந்து தண்ணி எதுவும் எனக்கு தெரியாதே, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் தூங்கிட்டு தானே நீ தூங்கிட்டு இருந்தேன், உனக்கு தொந்தரவு செய்யக்கூடாதுங்கிறதுனால தான் நான் அந்த வைரத்தை இதில் வச்சுருந்தேன்னு சொல்லி அதுலேயே அந்த வைரமும் நமக்கு எட்டாமல் போயிட்டேன்னு சொல்லி கவலைப்படுறான். கவலைப்பட்ட உடனே மறுநாள் என்ன பண்ணுறான், இவன் உட்காந்துக்கிறான். அதே பிச்சை இடத்துல உட்காந்துக்கிறான். அப்போ அர்ஜுனர் கேட்குறாரு, இவன் நடந்த கதையெல்லாம் சொல்கிறான். அதுக்கு தான் அப்புறம் தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, இவனுக்கு ஒரு செப்பு காசு போதும் அப்படின்னு சொல்லி ஒரு செப்பு காசை கொடுக்குறாரு. செப்பு காசை கொடுத்தோன்னே இவ்வளோலாம் நம்ம கிடைக்கல, அந்த செப்பு காசு தான் கிடைச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறான். போய் அதை வச்சுட்டு படுத்துருக்கான். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த செப்பு காசை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்னு நினச்சிக்கிட்டே வரான். வந்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு மீன் விற்கிறவன் அழகான மீன்கள் எல்லாம் தொட்டி இதில் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கான். தண்ணி கோலையில் உயிரோடையே மீனை வச்சு பெரிய பெரிய மீன்கள் சமைக்கிறதுக்காக உயிரோடையே வச்சு விற்றுக்கிட்டு இருக்கான். அப்பொழுது அதை பார்க்குறான். அதை பார்க்குறப்ப சரி நம்ம அந்த காற்றை வச்சு தான் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு மீனோட உயிரையாவது நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மீன் கொடுத்து காற்றை கொடுத்து அந்த ஒரு மீனை வாங்கி தண்ணியில் எடுத்துகிட்டு வீட்டில் ஒரு இதில் ஒரு சின்ன பாத்திரம் தானே இருக்கும், அந்த பாத்திரத்தில் அந்த மீனை போட்டு வைக்கிறோம். அந்த மீனுக்கு அந்த தண்ணி பத்தலை, தரன்னு அடிச்சுக்குது. உடனே அவன் யோசிச்சான், ஐயோ இதுக்கு தண்ணியும் பத்தாது, நம்ம இதை கொண்டு போய் ஆற்றுலையே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வரான். எடுத்துக்கிட்டு ஆற்றுல விட போகிறப்ப பார்த்தா அந்த இவன் வைரம் தொலைச்சிருந்தான் இல்லையா, அந்த வைரத்தை இந்த மீன் முழுகி இருக்கு. அது இது இடம் பத்தாமல் வாயிலிருந்து கக்கி இருக்கு. அந்த பாத்திரத்தில் அந்த இதை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுறான், சந்தோஷத்தில் அந்த மீனை விட்டுடுறான். அந்த மீனானது போயிடுது. இவன் அந்த வைர மோதிரத்தை எடுத்துக்கிட்டு வரான். எடுத்த உடனே இவன் என்ன பண்ணுறான், ஐயோ இந்த பொண்ணுக்கு ஒரே அதிர்ச்சி, சந்தோஷம் இல்லையா, ஒரே ஆச்சரியம், கிடைச்சிட்டுதுன்னு கத்துறான். இதை பார்த்து கொண்டு இருந்தான். பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். இவன் தங்க முட்டையை திருடுறான் பற்றி அவன் நின்றுட்டு இருந்தான். ஐயோ இவன் கிடைச்சிட்டு சொல்கிறான், நம்மளை கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு, நம்மளை இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அரசர்கிட்ட இவன் சொன்னான்னா நமக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் இந்த காசு முட்டையை கொண்டாந்து இவன்கிட்ட போட்டுட்டு ஓடி போயிடுறான். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், இவனோடது எல்லாமே கிடைச்சிடுச்சு. பின்பு பிச்சை எடுப்பதை நிறுத்திட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். இக்கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம், அந்த பிச்சைக்காரன் கையில் இருக்கும் பொருள் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவ முன் வரவில்லை. அப்போது அவங்ககிட்ட எல்லா விஷயமே எல்லாமே போயிடுச்சு. அவங்க ஒருத்தவங்களுக்கு உதவணுங்கிறது இல்லாமல் அவங்களுடைய காற்று வைரம் எல்லாமே போயிடுச்சு. அதே சமயம் எப்போ ஒரு வாழ்வில்லா ஜீவனுக்கு உதவணும்
அப்போ இதே காலகட்டத்திலேயே அவனுக்கு வந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரையும் நம்ப முடியலதான். உண்மையான உதவி எதிர்பார்ப்பவர்கள் யாருன்னு நமக்கு தெரியறதில்லை. அப்படி எல்லாமே கீழே வந்து இருந்தால் கூட நடிப்பு நம்மளை திருடுறதுக்கு இதே மாதிரி ஆளுங்க தான் நமக்கு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி உண்மையிலேயே உதவி செய்யும் மனிதர்கள், நீங்கள் உதவி செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா அந்த மனிதர்களுக்கு உதவுங்க. புரிகிறதா? நன்றி, வணக்கம்.